Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 167. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு நைட்டு சும்மா ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. எவ்வளவு நேரத்துக்கு ஆட முடியும்? காட்டு பைய மாதிரி ஆடி முடிச்சுட்டு இப்ப நல்லா தூக்கம். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் டென்ட் உள்ள தூங்குவாங்க. மத்தவங்க எல்லாம் அங்கங்க ஜோரோ எல்லாம் உட்கார்ந்துகிட்டே தூங்குவான். உசோப்புக்கு ஒண்ணுக்கு போகணும். நைட்டு டைம் ஆச்சா பயமா இருக்குன்னு ஜோரோவை கூட்டு பாப்பான். அவன் வர முடியாது போடான்ட்டு அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவான். வேற வழி இல்லையே, உசோப் தானே தனியா போய் ஆகணும். அப்படி எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டொக்கு டொக்குன்னு ஒரு சவுண்டு. என்ன சவுண்ட் இது? எவன் தட்டிட்டு இருக்கான்னு சொல்லி அப்படியே பொறுமையா பொடி நடையா பயந்து போவானா. பார்த்தா கப்பல்ல தான் யாரோ தட்டுற சவுண்ட் கேட்கும். இந்த டைம்ல எவன்டா தட்டிட்டு இருக்கிறது? கப்பல்ல இப்ப யாரும் இருக்க வாய்ப்பு இல்லையேன்னு அப்படியே தூக்க வரியில பொடி நடையா போய் பாப்பான். மறுபடியும் டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேக்குது. எவனோ சுத்தி எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஏதோ சரியில்லையேன்னு இன்னும் ஜூம் பண்ணி பாப்பான். பார்த்தா எவனோ ஒருத்தன் நிஜமாவே கப்பலை தட்டிட்டு இருக்கிறான். ஐயோ யாராதுன்னு பார்த்தா மூஞ்சி ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குமா. அவ்வளவுதான் ஆன்னு சொல்லி நம்மால தொண்டைகளையே கத்திட்டு அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுந்துருவான். இங்க ஜோரோ வந்து பார்த்துட்டு ஆமா என்னாச்சு இந்த லூசு பயலுக்கு? பாத்ரூம் போறேன்ட்டு வந்தான். இங்க வந்து பட்டுக்கிட்டான். ஒரு வேலை லூசா இருக்குமோன்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். பேயி ஐயோ பேயின்னு அந்த அரை தூக்கத்துல அப்படியே புலம்பி தள்ளுவான். ஐயோ உசுரா வாங்குறானேன்னு ஜோரோவும் எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டான். அப்படியே கட் பண்ணி இந்த 3 பிரீஸ்டையும் காட்டுறாங்க. அவனுக்கு காட பார்க்க போயிருப்பானுங்க. அந்த கெடட்ஸுக்கு ஒரே பீதி பயங்கரமா கடிச்சிட்டு இருப்பான். எனருவா பார்த்தா இவனுக்கு அந்த அளவுக்கு பயம் போல. வைப்பரை விட்டுட்டான் இல்ல, மேபி அதனாலதான் கடவுள் கூட்டிருப்பாரோன்னு ஒரு டவுட். அந்த மொட்டையா சொல்லிடுவான். என்னதான் அந்த ஷாண்டியன்ஸ் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலும் நம்ம கிட்ட இருந்து கண்டிப்பா எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. ஏன்னா அதுதான் உங்க பீதி, வாயிலேயே மீதி. எனரும் இப்படி எல்லாம் தேவையில்லாம எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவானா. அந்த கெடட்ஸுக்கு தான் பயங்கரமா நடுங்கும். ஏன்னா முதல்ல இருந்தே எல்லா விஷயத்தையும் பொறுப்பா பாத்துக்கன்னு இவன்ட்ட தான் சொல்லியிருந்தாராமா. அப்படின்னா இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் இவன் தானே பொறுப்பேத்துக்கணும். அவரு மூடு மட்டும் ஸ்பாயில் ஆகாம இருந்தா சரி. இல்லடா வச்சு செச்சிருவாரே அப்படின்னு புலம்பி தள்ளுவான். ஷூரா கேவலமா கேட்பான். எது போயும் ஓன்ட்ட போய் இந்த பொறுப்பு கொடுத்தாரா? நீயே ஒரு முட்டா பைய. போயும் உன்னையெல்லாம் நம்பி பொறுப்பு கொடுப்பாங்களா? ஒன்ன பைய சம காண்டாயிருவான். மொட்டை என்ன சொல்லும்? வாய மூடிட்டு வாங்க, தேவையில்லாம எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் மன்ட்ராவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சட்டோரியோட நிலைமை தான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி கூட்டு போவான். உடனே அந்த ஷூராக்கு காண்டாயிரும். ஏய் முதல்ல உன் வாய கோரடான்னு சொல்லி அட்டாக் பண்ண போவானா. உடனே அந்த மொட்டையை கத்தி எடுத்துருவான். ஏண்டா டேய் ஸ்கை நைட் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா நீ என்ன பெரிய அப்பாட்டகராடா? ஓவரா பண்ணிட்டு இருக்காத, தாங்க மாட்டேன். 3 பேரும் சண்டைக்கு ரெடியா அனுப்பானுங்க. எப்படி கடவுளை பார்க்க போய் கேட்டுக்கிட்டே சண்டை. இவனுக்கு 3 பேரும் வந்திருக்கானுங்கன்னு தெரிஞ்ச அப்பதான் கரெக்டா டோர் ஓபன் ஆகும். ஏதோ ரெடி ஸ்டார்ட் ஜூட் சொன்ன மாதிரி 3 பேரும் மாங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. உள்ள இருந்து ஒரு தடிமாட்டு பையன் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க லூசு பாலுங்க, ஏண்டா நீங்க எல்லாம் பேசாம இருக்க மாட்டீங்களான்னு கேட்பான். நான் என்ன பண்ணேன்? இந்த சைல்டிஷ் பாய்ஸ் தான் இழுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லன்னா என் பவரை வேற லெவல்ல யூஸ் பண்ணிருப்பேன். பேசாம இந்த 2 நாய்களையும் துரத்தி விட்டுட்டு மொத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், அப்பதான் நல்லா இருக்கும்பா. இப்படி சொன்னா கூட இருக்கவனுக்கு காண்டாகாது. ஹோம்ஸ் பார்த்துட்டு அடே வாயா பேசுற வாயி, நான் மட்டும் கத்திய எடுத்தேன் மகனே, உன்னை ஐயோ அம்மானு நான் கத்த விட்டுருவேன். அதனால கேர்ஃபுல்லா இரு. அயன் சோதனையில தான் எல்லாத்துக்கும் மோட்சமே கொடுப்பேன்னு பில்டப் பண்ணுவானா. உடனே அந்த கெடட்ஸு அடே அந்த அயன் சோதனை எல்லாம் சுத்த டம்மி, அன்னத்துக்கு ஆகாது. என்னோட ஸ்வாம் தாண்டா வேற லெவல்ல சோதனையா இருக்கும், எவனுமே தப்பிக்க முடியாது, ட்ரை பண்ணி பாக்குறீங்களாமா. உடனே அங்க வந்த தாடி வச்ச ஒரு கேடி, நீ பண்றத பார்க்கும்போது எனக்கே டயர்ட் ஆகுது, உனக்கு டயர்ட் ஆகாதாமா. அப்ப அங்க இருந்த ஒரு மலமாடு, அடே நீங்க இருக்கிறது காடோட இடம்டா, அதனால கொஞ்சம் கம்முன்னு கிட்டடாமா. ஷூரா சும்மா இல்லாம காடோட இடமா? காட எங்கேயுமே நான் பார்க்கலையாமா. அவரு தான் எங்களை வர சொன்னாரு. முதல்ல எனரு எங்க சொல்லுங்கன்னு சொல்லி நக்கலா கேப்பானுங்க. அதாவது வந்தப்போ இருந்த பதட்டமும் பயமும் இப்ப இல்ல. கொக்கா மக்கா அந்த டைம் இவனுக்கு மேல காட்டுத்தனமா ஷாக் அடிக்குமா. அப்பவே தெரிய வருது இவங்க கடவுள் வந்துட்டாருன்னு. அப்படியே 3 பேரும் கண்டபடி தெரிச்சடிச்சு போய் விழுவானுங்க. அப்ப அங்க ஒருத்தன் 10 பல்ட்டி 15 பல்ட்டி அடிச்சு போய் அங்க இருக்க சீட்ல படுத்துக்கிட்டு நான் தாண்டா கடவுள் வந்துட்டேன் அப்படின்ட்டு சும்மா ஜம்முன்னு போய் படுத்துக்கிட்டு, என்னடா இம்புட்டு வீக்கா இருக்கீங்க, நல்லா ட்ரைனிங் எடுக்கிறாமா. அவனுங்க பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. சட்டோரிக்கு ஆன மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல, அதனால கொஞ்சம் சேஃப்டியா இருங்கம்மா. இங்க 3 பேத்துக்குமே கொஞ்சம் காண்டாவும். பின்ன வந்தவனே இப்படி ஒரு அடியை போட்டுட்டு வந்து உட்கார்ந்து பேசினா அவன் பயலுக்கு என்ன பண்ணுவானுங்க? அட அவனுக்கு போர் அடிதாமா, அதனால இப்படி பண்ணாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நீங்க அந்த ப்ளூ சீல இருந்து வந்த ஆளுகளை அவ்வளோக்கா கண்டுக்கவே இல்லையே, என்னாச்சு ஏதாச்சும் பஞ்சாயத்தானு கேட்பான். சட்டோரி செத்துட்டாங்கிறக்காக சொல்றீங்களா? அவன் ஒரு லூசு பைய, அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவனோட பால் சோதனை எல்லாம் ரொம்ப மொக்க, அதனால அவன் செத்துட்டான். எங்க கிட்ட எல்லாம் வந்திருந்தா பொழந்துருப்போங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்ப என்னரு ஷூராவை பார்த்து நீ ரொம்ப வீக்கா இருக்கேன்பா. ஏன்னா அவன் ஸ்கை நைட்டை காலி பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவருதான் இன்னும் உயிரோட இருக்காரு. இதை சொன்னா அவன் நம்ப மாட்டான். என் சொந்த கையாலேயே அவரை நான் கூத்தி கொண்டனே, எப்படி அது பாசிபிள்னு. ஆக்சுவலா இப்ப அவன் அவ்வளவு எல்லாம் ஸ்ட்ராங்கா இல்ல, பட் அந்த ப்ளூ சி மக்களோட ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அவன் என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சொல்லுவானா. ஷூரா அந்த ப்ளூ சி பீப்புள் எதுக்காக வந்திருக்காங்க நீ கேப்பானா. வேற எதுக்கு? கோல்டுக்கு எய்ம் பண்ணிப்பான். அந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியும்னு ஷாக்கா கேப்பானுங்க. அட இந்த ஐலாண்டே ப்ளூ சீல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு இடம் தான். அப்படி
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நாளைக்கு அவங்க கோல்ட தேடி வர்ற மேட்டரும் சாண்டியன்ஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண போறாங்கல்ல, அந்த மேட்டரையும் சொல்லுவான். பிரீஸ்டுங்க எல்லாத்துக்குமே அப்பர் யார்டுல ஆளுக்கு ஒரு இடமா பிரிச்சு கொடுத்ததுக்கு காரணமே மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடக்கூடாதுன்னா அதான் ரூல்ஸும் கூட. ஆனா நாளைக்கு பெரிய பஞ்சாயத்தே ஆக போகுது. அதனால யாரு வேணாலும் எங்க வேணாலும் ட்ராப் செட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க சோதனையை வச்சு செய்யலாம். நாளைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே சுத்தமா கிடையாது. எல்லா ரூல்ஸையும் குப்பையில தூக்கி போட்டு அவங்கள வச்சு செய்யுங்கம்மா. ஏன் சடனா இப்படி ஒரு முடிவுன்னு கேட்டா அவன் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டானாமா. அது ஒரு பறக்கிற போட்டு. இதுக்கப்புறம் இந்த ஐலாண்டுக்கு மொத்தமா ஒரு முடிவை கட்டிட்டு கனவுகளோட உலகத்துக்கே நம்ம போகலாம் ரெடியான்னு சொல்லி ஆப்பிள தின்னுகிட்டே டெரரா கேக்குறதோட அந்த ஸ்கை நைட்டை தான் காட்டுறாங்க. அவரால் ஒரு விஷயத்த மட்டும் நம்பவே முடியல. என்னன்னா நம்ம ஆளுங்க சட்டோரிய போய் தோக்கடிச்சிருக்கானுங்கல்ல, ஆனா ஆளுங்க பார்க்க அப்படியே இருக்கானுங்க. என்ன இவனு இப்படி பண்ண வேலைனால எனரு இப்ப கம்ப்ளீட்டா காண்டாயிட்டான். சாண்டியன்ஸுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மொத்தத்துல எனரு பண்ண பஞ்சாயத்துக்கு அவனை எல்லாம் வச்சு செய்ய போறாங்க. அதாவது அவன் காலிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்க வைப்பரை காட்டுறாங்க. அவன் சம காலில் உட்காந்துட்டு இருக்கான், தூங்கவே இல்ல. ஏன்னா இன்னைக்கு போட்ட சண்டை கரெக்டான சண்டை தானா, இவங்களால அந்த கடவுளை எதிர்த்து ஜெயிக்க முடியுமான்னு ஒரு டவுட். அப்படி மட்டும் பண்ணலன்னா கண்டிப்பா எனரு எல்லாத்தையும் கொன்றுவான்னு செம்மையா ஷாக் ஆவான். அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா வெடியுது. காலங்காத்தால உசோப்பு பார்த்துட்டு ஐயோ நிஜமாவே யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி தொண்டைகளியா ஏத்துவான். அட அத்தனை பேருக்கு செம்ம ஷாக்கு. அதாவது கோயிங் மேரி கப்பல் கம்ப்ளீட்டாவே ரிப்பேர் ஆயிருச்சு. எல்லா இடத்துலயும் கரெக்டா ஆணியை வச்சு அடிச்சு பேட்ச் ஒர்க் பார்த்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விழுந்து கிடஞ்சே பாய்மரம் அதையுமே தூக்கி வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது நிஜமா இல்ல கனவானே ஒண்ணும் புரியல. ஏன்னா அந்த பாய்மரத்தை தூக்கி வைக்கிறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. அவ்வளவு ஹெவியான விஷயத்தை தூக்கி வச்சிருக்காங்கன்னா நிஜமாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. யாருன்னே தெரியலையே இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப நல்லவங்களா தானே இருக்கணும். அதாவது கேட்காம உதவி செஞ்சிருக்காங்கல்ல, செம ஹாப்பி தான். அப்படின்னா இங்க இவங்களை தவிர யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க. யாரோ இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு தெரிஞ்சு அப்பர் யார்டுல ஃபுல்லாவே எனிமீஸ் தான் இருக்காங்க. அப்புறம் எப்படின்னு ஒரே குழப்பம். இவங்க கப்பல் இப்ப பழைய மாதிரி பிளைங் மாடல் எல்லாம் இல்ல, நார்மல் கப்பல் ஆயிருச்சு. ஆமா இப்ப அதான் என்ன பண்றதுன்னு உசோப்பு பயங்கரமா யோசிப்பான். ஏன்னா அந்த ரெக்க இருந்தனால தான் அப்படியே மேல பறந்து போயிட்டாங்க. இப்ப அது இல்லன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். ஆனா அதெல்லாம் விட ஆச்சரியம் என்னன்னா கோயிங் மேரி கப்பல் புதுசா வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஏன்னா கோயிங் மேரி கப்பலுக்கு விங்ஸும் கிடையாது, டெய்லும் கிடையாது. ஒரே குழப்பம். எல்லாத்துக்குமே கனவு மாதிரி இருக்கு. டாப்பர்லாம் கைத்துல தொங்கி விளையாடுறேன்னு நேரா சோரம் மூஞ்ச போய் புடிச்சுக்கிட்டு படாத பாடு பத்திட்டு இருப்பான். நமி இப்ப இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கும்பா. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க உனக்கு கியூரியஸா இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் இல்லாம்பா. இப்ப என்ன அவங்களை கண்டுபிடிச்சு தேங்க்யூவா சொல்ல போறேன். ஏதோ உடஞ்சிருந்த சரி பண்ணிட்டாங்க அவ்வளவுதானே பாட்டுக்கு போவா. அதுவும் ஃப்ரண்ட்ல இருந்த கோழி மூஞ்சா ஆட்டு மூஞ்சாவே மாத்தி வச்சிருக்கு. அப்போ உசோப்பு தூக்கத்துல வந்து பார்க்கும்போது யாரோ கப்பலை ரெடி பண்ணிட்டு இருந்த மாதிரி தோணுச்சுல்ல, அது நிஜமாவே யாரோ ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது கண்டிப்பா கனவே இல்ல. இந்த வேலையை யார் பண்ணா எப்படி பண்ணான்னு கோயிங் மேரி கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆனா கப்பல் பேசாதே. அப்படியே கட் பண்ணா சாப்பரும் உசோப்பும் சும்மா கெத்தா போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி வருவானுங்க. இப்ப என்னன்னா உசோப்பு கோயிங் மேரி கப்பலோட பிரசிடென்ட் ஆயிட்டானாமா. சாப்பர் மனசுக்குள்ள நல்ல வேலை இப்ப நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டோமா. ஏன்னா இவனை கப்பல் பொறுப்புல விட்டுட்டு போனாங்கல்ல, இப்பதான உசோப் வந்து நான் டேக் ஓவர் பண்றேன்னு சொன்னா, அதனால சாப்பருக்கு பதவியை இறக்கி இருக்காங்களாமா. என் வீட்டு பெருமை. அங்க நமி கத்திட்டு இருப்பா, என்னடா பண்ண போற உசோப்பு லூசு பயலன்னு. நம்மால என்ன பண்ணுவா, அப்படியே போட்ல சுத்தி வந்து ரேக்டா கோயிங் மேரி கப்பலோட தலை இருக்குல்ல, அதுல அவன் பெல்ட்ல இருக்க கைத்தை யூஸ் பண்ணி அழகா சுத்தி கட்டிடுவான். எல்லாம் வாவ் சூப்பர், உன் பிளான் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு கத்துவாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, கோயிங் மேரி கப்பல் இப்ப மேல இருக்குல்ல, அதை கீழே கொண்டு வரணும். அதை இழுக்கிறக்காண்டி பைய கைத்தை அதுலயும் போட்லயும் கட்டிட்டான். போட்டை நல்லா ஃபுல் ஸ்பீட்ல இழுத்தா கப்பல் கீழே வந்துரும்ல, அந்த ஒரு நம்பிக்கை. உடனே எல்லாம் உசோப்பு சூப்பரா அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவாங்க. ஆனா நம்ம தலைவன் பண்ண போற வேலையே இனிதான். என்ன பண்ணுவானுங்க, ஃபர்ஸ்ட் அந்த கைத்தை போட்டு இழுன்னு ஃபுல் ஃபோர்ஸ்ல இழுத்து பாப்பானுங்க. ஆனா அந்த போட்டால அவ்வளவு பெரிய கப்பலை இழுக்கவே முடியல. சாப்பர்லாம் ரொம்ப களைச்சு போய் இப்ப கப்பலை எப்படி கீழே கொண்டு வரதுன்னு கேட்பான். உசோப்பு என்கிட்ட பேக்கப் பிளான் இருக்குமா. என்ன பிளான்னு கேட்டா அந்த ஷார்க் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு கரெக்டானு சொல்லி ஒரு கம்பை ரெடி பண்ணுவான். ஆமா இப்ப அதுக்கு என்னன்னு கேட்டா அதோட பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. சாப்பர் நடக்க போற விபரீதம் தெரியாம, ஆமாப்பா ஷார்க் எல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு, கண்டிப்பா அதோட பவரும் வேற லெவல்ல இருக்கும், நம்ம கண்டிப்பா அதுல வச்சு கப்பலை கீழே கொண்டு வந்துடலாமா. உடனே உசோப்பு அது கரெக்ட் தான் சாப்பரு, ஆனா உன்னை வச்சு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கும்பா. என்ன பண்ண போறான்னு தெரியாம எதா இருந்தாலும் சொல்லு, தட்டி தூக்கிடுறேன். நான் இப்ப பதவியில இருந்து ரிலீவ் ஆயிட்டேன். எது கோயிங் மேரி கப்பலை பாத்துக்கிற பதவி. உசோப்பும் சூப்பரப்பு, இதுக்கப்புறம் நீ இந்த வேலையை மறக்கவே மாட்டேன்னு அவனை கைத்துல கட்டி அந்த கம்பளை தூக்கி பிடிச்சுக்குவான். என்ன ஏதாச்சும் யூஸ் பண்ண போறியான்னு கேட்பான். அட ஷார்க்குங்கெல்லாம் அங்க பசியோட இருக்குங்க, உன்னை அப்படி தொங்க விட்டாதான் ஒரு கடி கடிச்சிட்டு போவுங்க. எது கடிக்குமா, ஐயோ வேணாண்டா வேணாண்டான்னு பயங்கரமா பதறுவான். ஆனா அந்த டைம்னு பார்த்து கரெக்டா ஷார்க் வரும். அவ்வளவுதான் சாப்பர் பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிட்டான். ஒக்கா மக்கா தொண்டைகளியே கத்துவான். அதுவும் சும்மா பிச்சுக்கிட்டு பயங்கரமா வருமா. ஐயோ சிக்கிட்டே நீ விறா விறான்னு கதறி தள்ளுவான். ஆனா எவனும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. பதறாதடா உன்னை வச்சுதான் வேலை இருக்குன்னு பிரேக் அவனை கவ வரும்போது உசோப்பு வேகமா போட்டை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி போவான். அப்படி போயிட்டு இருக்கும் போதே சஞ்சய் வேலையை ஸ்டார்ட் பண்றாமா. நம்மால கயிறு கட்டின ஒரு கட்டையை ஒரு மிதி மிதிப்பான். அது என்னவோ நேரா போய் ஷார்க்கோட முதுகுல போய் சொருகிக்கும். என்ன அந்த ஷார்க் வந்த வேகத்துக்கு சாப்பர்லாம் அதோட வாய்க்குள்ளதான் இருப்பான். ஐயோ நீ தீந்தேன்னு முடிவே பண்ணிட்டான். கரெக்டா கவ வரும்போது அந்த கயிறு தீந்து போயிரும். வந்த வேகத்துல கயிறு இழுத்து சட்டுன்னு மேல தூக்கிரும். அதாவது ஒரு கயிறோட எண்டு ஷார்க்கோட முதுகுல சஞ்சய் அடிச்சு போய் லாக் ஆயிருச்சு. இன்னொரு சைடு கயிறை கோயிங் மேரி கப்பல்ல கட்டி வச்சிருக்கானுங்க. அதோட போர்ஸுக்கு
இழுத்துச்சுன்னா கண்டிப்பா கப்பல் கீழே வந்துரும்ல. இப்ப அந்த ஷார்க்கை வர வைக்கணும். அதனாலதான் சாப்பரை யூஸ் பண்ணிட்டான். சோ இப்ப எவ்வளவு பிரில்லியண்டா வேலை பார்க்கறான் பாருங்க. அந்த ஷார்க் அப்படி வந்து இழுத்துமே கப்பல்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. அதனால இன்னொரு ட்ரை பண்ணியே ஆகணும்னு சாப்பரை விடாம கதற விடுவான். அந்த ஷார்க்கும் விடுற மாதிரி இல்ல. இன்னைக்கு இவனை தின்னே ஆகணும்னு வேகமா நீந்தி வரும். அப்பதான் கப்பல் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். உடனே எல்லாத்துக்குமே சந்தோஷம். என்ன சாப்பருக்கு தான் ஒரு செகண்ட் உயிர் போய் உயிர் வரும். இங்க கப்பல் அப்படியே பொறுமையா இறங்கி வர ஆரம்பிச்சிருமா. இதுக்கப்புறம் அந்த கயிறு தேவையில்ல. ஏன்னா கப்பல் இறங்கினதுக்கு அப்புறம் ஷார்க் இழுத்துட்டு போயிருச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போயிடும். ஜோரோ அந்த ரோப்பை கட் பண்ணி விட்டுருவான். இங்க சாப்பர்லாம் மயிர் அளவுல உயிர் தப்பிட்டு இருப்பான். எப்படின்னா வந்த போர்ஸுக்கு அது அப்படியே கடிச்சிருக்கும். நான் ஜோரோ கைத்தை கட் பண்ணி விட்டதுனால அந்த போர்ஸுக்கு ஷார்க் பிச்சுக்கிட்டு தெரிச்சிருச்சு. அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. கப்பலும் சேஃப்டியா கீழே வந்து இறங்கிருச்சு. எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி ஊச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சாப்பர் பையன் தான் பாவம். ஐயோ என் உசுர வச்சு ஊஞ்சலாடிட்டானேன்னு தொங்கிட்டு இருப்பானா. மறுபடியும் அந்த ஷார்க் பிச்சுக்கிட்டு வரும். இந்த டைம் தான் அந்த தடுக்க எதுவுமே இல்லையே. அடே உசோப்பு மாங்கா மாட்டே நீ காப்பாத்துறான்னு ஒரே ரவுஸ் அப்படியே கட் பண்ணா நம்ம நமி பிளான் சொல்லுவா. என்னன்னா இப்ப 2 டீமா பிரிறாங்க. ஒரு டீம் தங்கத்தை எடுக்க போவாங்க. இன்னொரு டீம் கப்பல் எடுத்துட்டு அப்படியே பீச் ஓரமா போயிருவாங்க. நமி கப்பல் எடுத்துட்டு போறாளாமா. அட தங்கம் தங்கம்னு கேட்டுட்டே இருந்தியே ஏன் தங்க எடுக்கிற இடத்துக்கு வரலன்னு கேட்டா அங்க பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ஏதாச்சும் பஞ்சாயத்து வரும்பா. அட சண்டாளி உனக்கு கோல்டு மட்டும் வேணும். ஆனா வேற எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. நீ எல்லாம் உருப்பிடுவியான்னு சாப்பர் கேப்பான். என்னடா சொன்ன மறுக்கா சொல்லும்பா. ஒண்ணு இல்லதாயி ஒண்ணுமே இல்லாமா. என்ன மீறி பேசினா மண்டைய பேத்துருவா. தேவையா இது? இப்ப என்னன்னா கோயிங் மேரி கப்பல் எடுத்துக்கிட்டு இந்த ஐலாண்டை விட்டே போறாங்களாமா. ஏன்னா இங்கே இதே இடத்துல இருந்தா கண்டிப்பா டேஞ்சர். இப்ப நம்ம ஆளுங்க மட்டும் தங்கத்தை எடுத்துட்டாங்கன்னா கரெக்டா அந்த பீச் இருக்க இடத்துக்கு வரணும். அங்க இருந்து 2 குரூப்பும் தங்கத்தோட ஜாலி எஸ்கேப். அது மட்டும் நடந்துச்சு. பைரட்ஸ்லயே இவங்க தான் சூப்பர் ரிச்சான பைரட்ஸ். அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கலாம்பா. இடையில பூந்து ஏமா எனக்கு அப்ப வேணுங்கிற மீட்டை சாப்பிடலாமான்னு கேப்பான். நீ திங்க ஆரம்பிச்சீனா கோல்டு மொத்தமும் கரைஞ்சிரும்டான்னு ஒரே காமெடி. இப்ப என்னன்னா சஞ்சி உசோப்பு நம்ம நமி கூட அந்த பியர்ஸ் பேர்டு இவங்க எல்லாம் ஈஸ்ட் சைடுல இருக்க பீச்சுக்கு சேஃபா போறாங்க. மிச்சம் இருக்க இவங்க 3 பேரும் கோல்ட தேடி போறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த 3 பிரிஸ்டையும் காட்டுறானுங்க. அவனுங்க சும்மாவே சுடுதண்ணியை ஊத்துன மாதிரி தான் எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. இதுல வேற அந்த எனரோ உசுப்பேத்தி விட்டான்ல. நீங்க இந்த ஐலாண்டை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கீங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா அவங்கள தடுத்தே ஆகணும்னு. அதனால அவனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு டிராப் வச்சு எப்படா சண்டைக்கு வருவாங்க மண்டைய உடைக்கலான்னு வெயிட்டிங்ல இருப்பானுங்க. எவன் வந்தாலும் சங்கு கன்ஃபார்ம்னு 100% ஷோர். அதே நேரம் அந்த எனருவ காட்டுறாங்க. அப்பா வெதர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா அதுக்குள்ள தூங்கிடுவேன் போலன்னு வாய பழுதுகிட்டு கொட்டாய் விடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.